வாத்துக்கறி வந்து சமைக்க போகிறோம். அம்மா தான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு சமைச்சு தர போகிறா. களியால் பூசி சாணி வச்சு அப்படியே மொழியிருக்காங்க. பச்சரிசி சோறும் வாத்து கறியும் சும்மா இறைச்சியா பாருங்க என்ன கலர்ல இருக்குன்ட்டு. இறைச்சி வந்து அண்ணா கட் பண்ணி கொண்டு இருக்காரு பாருங்க. இஞ்சியும் உள்ளியும் முடிச்சு வச்சிருக்கு, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை. ஆட்டுறச்சி மாதிரி தான் கிடக்கு என்ன பார்க்க. அப்பா கலரை பாருங்க. நல்ல வாசம் கொண்டு வருதா? அழகா வாத்து இறைச்சி கறி மணக்க மணக்க நான் அவனுக்கு தான் முதல்ல வைப்பேன். நன்றி. குழைச்சி எல்லாத்தையும் போட்டு காய்ச்சிருக்காங்க. கறியை கூட்டு டேஸ்ட்டை பாருங்க. அப்படியே குழைச்சிட்டு அழகா வாத்து இறைச்சேன். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. கடந்த 2 நாளாக வந்து போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் இங்கே வாத்துக்கறி வந்து சமைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பிடிச்ச வாத்தை உடனடியாக வந்து சமைக்க போகிறோம். ஐயா தான் வந்து இங்கே இதுக்கு பார்க்குற நீங்கள் தானே? அப்போ இங்கே நீங்கள் சமையல் வேலை வந்து இந்த வாத்தில் பிடிச்சி சமைச்சு அறுத்து கொடுக்குறீங்க. அப்படி வாரங்களுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க வந்து. ஸோ அப்போ நாங்களும் வந்து இன்றைக்கு சமைக்க போகிறோம். ஓகே, அம்மா தான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு சமைச்சு தர போகிறோம். இப்போ அரிசி போட்டுருக்கீங்களா? ரைஸ் குக்கரில் சமைக்கிறதே இல்லையா? இங்கே வந்து ரைஸ் குக்கரில் சமைச்சதே இல்லை. இருக்கு, நாங்கள் சமைக்கிறோம் இல்லை, நாங்கள் அடுப்பு தான். ஏன் அப்படி அடுப்பில் சமைக்கிறோம் ருசியாக இருக்க வேண்டியது. ஸோ நான் நேரத்தோடய வந்து இந்த அடுப்பை காட்டிட்டு பாருங்க. அழகாக அதை அந்த களியால் பூசி சாணி வச்சு அப்படியே மொழியிருக்காங்க. இப்போ என்னத்துக்கா இந்த சாணி வச்சு இப்படி மேலே தெரியுமா? அது மண் இதுண்டாமல் உடையாமல் இப்போ நாங்கள் முட்டை எரிக்க உடைஞ்சு கொண்டு இருக்கோம். அப்போ அதுக்காக மண் கரையான் புத்து மண் போட்டு மொழிகி அதுக்கு மேலே சாணகம் போட்டு. சரி, இப்போ நான் வந்து சமையல் வேறு ஆரம்பமாகிடுச்சு. ஃபஸ்ட்டாக வந்து ரைஸ் போட்டிருக்காமா, அதாவது சோறு போட்டிருக்கா. ஒரு கிண்டி காட்டுறீங்களா? அதாவது இந்த குத்தரிசின்னு சொல்லுவாங்க. என்ன இல்லை, பச்சை அரிசி. பச்சை அரிசா? எனக்கு என்ன அரிசின்னு ஜஃப்னாவில் வந்து இந்தா பாருங்க. ஸோ போட்டாச்சு. இதுக்கப்புறமா இது ஓய்வு வந்தாச்சு. சரி, அடுத்தது வந்து வாத்து வந்து ரெடியாகி கொண்டு இருக்கேன். வட்டி கழுவி வாத்து. சரி, ஓகே, அதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்படி மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு வாத்து தான் பிடிச்சி சமைக்கிறாங்க. கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இதை பார்க்க சமைக்கிறதுக்கு. பாருங்க இறைச்சியா பாருங்க என்ன கலர்ல இருக்குன்ட்டு. இவ்வளவு புரோயிலர் கோழியை சாப்பிட்டு புரோயிலர் கோழி இறைச்சி கலரையும் பேர், வாத்து இறைச்சி கலரையும் பேர் இவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. நல்ல சுவத்த கலர்ல இருக்கு. என்ன ரத்தம் என்ன கலரோ அந்த தூக்கி காட்டுங்க. அப்படி வாத்து இறைச்சி இன்னைக்கு தான் நான் முதல்ல சாப்பிடவே போறேன். பின்பக்கம் நெஞ்சு பகுதி இங்க இருக்குது. அங்க கால் கட்டியோட இருக்கு பாருங்க. தான் நெஞ்சு பகுதி. எத்தனை கிலோ? இதயமே இந்த இதயம் இங்க வாத்து இது இருக்குது. அங்க பாருங்க. உடனடியாக அதாவது இங்க மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு வாத்தை பிடிச்சி வந்து எத்தனை கிலோ வரும்? இது 785 இருக்கு. உரிச்சதுக்கு பிறகு 3 கிலோ இருந்தது. கிட்டத்தட்ட அரை கிலோ 3 கிலோ இருந்து 1.5 கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட குறைஞ்சி 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு. சரியா, கடும் கழுவி இருக்கு. பச்சரிசி சோறும் வாத்து கறியும் சும்மா வேற லெவலா இருக்க போகுது. அண்ணே பாருங்க கொண்டாடுறாரு. அண்ணா அதை சாப்பிடுறீங்களே வாத்து ஞாபகம் முந்தி வந்தாங்க. தெரியாம எப்படி இறைச்சி வந்து அண்ணா கட் பண்ணி கொண்டு இருக்காரு பாருங்க. இது வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டணும் இல்லாட்டி இது கொஞ்சம் வலுப்பான இறைச்சா? இது வந்து எப்படி சின்ன வெட்டினா தான் அந்த அவிஞ்சு சரியா வருவேனே. இன்றைக்கு தான் முறை சாப்பிட போகிறேன். நான் பார்த்து வாத்துக்கறி எவ்வளோ போகும்? இது நோம்பலாக வந்து 1 கிலோ இறைச்சி உயிரோட 1000 ரூபா 1 கிலோ. என்ன இது 3 கிலோ இருந்தது அவங்க கிட்டத்தட்ட. நான் சொன்னவங்க பாருங்க. பறக்கும் என்ன அது பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே வந்து அரிசி போட்டுட்டாங்களாம்மா. அங்கே ஒரு வேலை வந்து இந்த பக்கம் வாத்தை பிடிச்சி உடனே வந்து வெட்டி எடுக்கிற நாளில் வந்து
இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கஞ்சி வடிச்சு கொண்டிருக்கா. கஞ்சி இதுக்கு உப்பும் கொஞ்சம் சோறும் மற்ற தேங்காய் பூவும் போட்டு குட்டிச்சா சும்மா அந்த தான் இருக்குது. நிற்காம போகும். இல்லை பிடிச்சிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி இருக்குது. லோக்கல்லாம் எடுத்துட்டீங்க. அது வந்து இப்போ இந்த அடுப்பில் சமைக்கிறாலும் அப்படி எடுக்கிறேன். ரைஸ் குக்கர்லோட எடுக்கையுமே இல்லை. அது ரைஸ் குக்கர் இப்பயே வந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது வீட்டு முந்து தார டேஸ்ட்டாக இருக்குமே இல்லைண்ணா. இது மிளகாத்தூள் இங்கத்திய மிளகாத்தூள் தான். இங்கத்திய உற்பத்தி என்ன இருக்குது? மிளகாய்த்தூள் காம தேனும் உற்பத்திகள் சொல்லி தான் போட்டுருக்கு. இங்கத்திய தூள் தான் பாவிக்க போறோம். இதுக்கு அது எண்ணெய். இது எண்ணெயும் இங்கத்தையானா? இங்கத்திய தேங்காய் எண்ணெய் எல்லாமே அப்போ இங்கே அதான் சொன்னா. சமையல் மிஞ்சான் சமையல் மிஞ்சல் பாத்து மிஞ்சான். அது வாத்திரச்சியை பார்க்க ஆட்டிரச்சி நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு சோப்பாக என்ன? அதை நாங்கள் பார்த்தேன். நல்ல ரஃபா எடுக்க நினைக்கிறேன். இஞ்சியா சரி, எப்படி வைக்கிற வாத்துக்கறி எப்படி வைக்கிற அந்த படிமுறை இருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க? கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கிட்டு 2 இடிக்கு அந்த இஞ்சி இதை போட்டு அதையும் போட்டு தண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போட்டு எல்லாம் வதக்கிட்டு இறைச்சிக்கு உப்பு தூள் தேசிக்கு அப்படி எல்லாம் போட்டு பிரட்டி ஊற வைப்போம். ஊற வைக்கிறேன். ஓகே ஓகே. 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ உங்களுக்கு அவசரம் பண்ணபடியா நாங்கள் 2 நிமிஷம் தான் ஊற வைக்கல. ஊற வச்சுட்டு அதை போட்டு கொட்டி கிளறி நாங்கள் தேங்காய் பால் எதுவும் பாவிக்கிறீங்கள. இதுல எண்ணெயிலே வதக்கி எடுக்கிறது என்ன? ஓகே ஓகே. பிரட்டல் மாதிரி வருமோ குழம்பு வரும்? பிரட்டல் மாதிரி வரும். குழம்பு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டா கொஞ்சம் குழம்பு தண்ணி எடுத்தா ஓகே. பிரச்சனை இல்லை. நீங்க என்ன எப்படி ராஜிங்க தண்ணியில எடுத்தாங்களோ அது டேஸ்டா இருக்கும். நாங்க அப்புறம் அதை சொல்லி நீங்க சமைய பிள்ளையாவிட்டு உங்களுக்கு நீங்களே தான் படியா செய்வீங்களா அதை செஞ்சுதாங்க. அது தண்ணி டைம் தேங்காய் டேஸ்டா தான் இருக்கும். ஆனா அதுவும் வந்து கொழுப்பு தானே. இறைச்சி கொழுப்பு தேங்காய் கொழுப்பு அது கொழுப்பு பண்ணபடியால நாங்க தேங்காய் பாலை தவிர்த்து கொள்றோம். எந்த இறைச்சிக்கு நாங்க தேங்காய் பால் சேர்க்கிறோம். யாரும் வந்து உங்களை நிறைய யாரும் வந்து எங்களுக்கு பால் விட்டு தான் கட்டாயம் கறி வேணும் அப்படி கேட்டா நாங்க விட்டு சமைக்கிறோம். இப்ப சரி, இப்ப இந்த கிச்சன்ல நாங்க சமைக்க போறோம்னு சொல்லி சொன்னா சமைக்க நாங்க எல்லா இதுவும் எல்லா இதுவும் ரெண்டு செருவம் நீங்க சமைச்சு தண்டலாம். அப்படி இல்லை வெளியிலே நடக்கும் உங்களுக்கு. ஓகே. வெங்காயம் இதெல்லாம் வந்து வெட்டி வச்சுக்காங்க காட்டுங்க இருக்காது. கொஞ்சம் வந்து சமையலுக்குரிய பொருட்கள் வந்து தயார் செய்து வச்சிருக்காக்கா. வந்து என்னென்ன இருக்குன்னு இருக்கா அப்படியே சொல்லுவோம். இதுல வெங்காயம் இஞ்சியும் உள்ளியும் முடிச்சு வச்சிருக்கு. பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கடுகு கருவேப்பிலை தக்காளி. இப்போ இது எல்லாமே வந்து இப்போ இஞ்சி இருந்து தான் எடுத்துங்க. இந்த பண்ணையில இருந்து எல்லாம் இங்கே வெங்காயம் மட்டும் இங்கே இல்லை. ஆனா எங்களோட வெங்காயம் இங்கே செய்யறேன். சமயம் வெங்காயம் வைக்கிறது இல்லை. பச்சை மிளகாய் இருக்குது, இஞ்சி இருக்குது, பெருஞ்சீரகம் அதுகள் எல்லாம் இங்கே இது இல்லை. ஆனா வரும் இங்க போட்டா வரும். அதுக்கான மண் வளம் எங்களை சரி சரியா மோஸ்ட்லி பெஞ்சிருக்கு. இதில் இருக்கிற நிறைய இது வந்து இங்கே தான் இந்த பண்ணையிலே எடுத்தது தான் பாருங்க. அப்போ எல்லாமே வந்து வெட்டி வச்சிருக்காங்க அம்மா வந்து. இதுக்கப்புறமா சிக்கன் வந்தால் சிக்கனில் இந்த பாத்து இறைச்சி இதை ஒன்று சொல்லுங்க. எல்லாமே சிக்கன் இல்லை. அப்படியா? எல்லாம் ஒரே இனம் தான். உண்மையிலே இத்தனை வயதுக்கு நான் இன்றைக்கு தான் முதல்ல சாப்பிட போறேன். அதில் பார்த்தா எனக்கு சாப்பிட மனம் பாரு. சாப்பிட்டு இருப்பேன். இல்லை உண்மையா சாப்பிடல. இல்லை 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 உண்மையா சாப்பிட இல்லைடா. இப்போ இறக்கியாச்சு ரைஸ் சரியோ சோறு முடிஞ்சு கறி முடிஞ்சு சோறு முடிஞ்சா? ஓகே. சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்கு. டைம் போகுது. கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. இன்றைக்கும் 3 மணி 4 மணிக்கு தான் சாப்பாடு ஓரளவுக்கு. அங்களாவுக்கும் பாத்து இறைச்சி வந்து கட் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்கால ரைஸ் எல்லாம் முடிஞ்சு மற்ற எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துன்னு பாத்து கறி எப்படி செய்கிறான்றதை வந்து எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன்னு பாருங்க. சரி, இது அப்படியே நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். போகிறோம். இந்த வாய் உலருது. வாய் உலரே இல்லை, வாய் பிறழுது. உலருதுன்ற கடற்கரையில சொல்லு. இதை சொல்லு. கடற்கரையில உரல் உருளுது பிறழுது. கடற்கரையில உரல் உருளுது பிறழுது. அறுத்து உருத்து கதைக்கிறா அழகா கதைக்கணும். மற்றவர்களுக்கு விளங்குற மாதிரி கதைக்கணும். விளங்குது இல்லை நீ ஒருக்கா சொன்னது. கடற்கரையில உரல் உருளுது பிறழுது. திரும்ப படம் சரி. ஐயோ தட்டி அந்த மஜாக்கு அந்த மாதிரி தான் இருக்கு.
இல்லை நான் சும்மா அப்படி எடுத்து பார்த்தேன். ஐயோ எப்படி எரியல் அது நாங்கள் அந்த காலத்தில் எப்படி தெரிஞ்சாங்க தெரியுமா அதில். ஆமாம் இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறைச்சி எல்லாம் கழுவி வந்து ஒன்று இருக்குது. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்லா ஆட்டிறைச்சி மாதிரி தான் கிடக்கு என்ன பார்க்க. இந்த வேறங்கோ அப்போ போய் சமைப்போம். என்ன சாப்பிடக்க ஆட்டிறைச்சி மாதிரி இருக்கும். சாப்பிடக்க ஆட்டிறைச்சி மாதிரி இருக்கும். மாதிரி தான் இருக்கும். இது நாங்கள் இப்போ கணக்காக சின்ன வட்டினது பிரியாணி அதில் போட பெரிய இதாக போட்டோம்னு சொன்னால் ஆட்டிறைச்சி மாதிரி தான் வித்தியாசம் பிடிக்க மாட்டேங்க. நல்ல ஓகே நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ சமையல் வேலை நடக்க போது வாங்குவோம் சமையல் வேலையை பார்ப்போம். முதலாவதாக தேசி புளியை அதுக்கு ஊற விட போகிறீங்க. தேசிக்கு புளியும் இஞ்சியுமோ உப்பு போட்டாச்சு. கல் உப்பு தான் போடுறா வேறங்கோ. கல் உப்பு போட்டாச்சு. அடுத்தது தூள், அதாவது இங்கேயே உற்பத்தி செய்த தூள். யாழ்ப்பாணம் மிளகாய். இது யாழ்ப்பாணம் மிளகாய் தூள், லெஞ்சத்தை தூள். இது முல்லைத்தீவு தானே வரும். என்ன முல்லைத்தீவு நாங்கள் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை, யோசிக்காங்க. அவர் கொஞ்சம் உரைப்பு சாப்பிட மாட்டார். மட்டக்களப்பில் உரைப்பு சாப்பிட்ற குறைவு போல் நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லா சாப்பிடுவோம். அது பிரச்சனை இல்லை, அவன் சாப்பிடுவான். அடுத்தது தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுறா வேறங்கோ. தேசிக்காய் புளி என்ன பாவி இதோ சமையல் நடக்குது வேறங்கோ. ஆசையா இல்லையா? கதைங்க, நீங்களும் பார்த்து கதைங்க. ஆசையாக தான் இருக்கு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா முதல்? நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை இதுக்கு முதல் சாப்பிட்ருக்கீங்க? பார்த்துக்கறி சாப்பிட்ட மாதிரி இதுக்கான கடையில் சாப்பிட்றேன். இப்படி வீட்டில் செய்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் முந்தைய ஒரு கடையில் சாப்பிட்ட மாதிரி கிடக்கு, இன்னும் தெரியாது. இங்கே முதல்ல நாங்கள் இங்கே அதாவது இந்த மாதிரி அம்மாண்ட கையாளன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா தான் இருக்கும். பசி வேணும், பசிக்குதோ என்ன? பாத்திரச்சி யாழ்ப்பாணத்துல ஆட்டிறைச்சி வெளிநாட்டிலேருந்து வராங்களெல்லாம் கூட பார்த்து பிரியாணி போட்டுக்காங்க. பாத்து பிரியாணி விட இது நல்லா இருக்கும் சொல்றாங்க. கறி நல்லா இருக்கும். ரைஸ் போடுங்க அல்லது சோறும் அதை சொல்லி புத்தரிசியா பக்கி அரிசியா தூள் அப்படித்தான் போடுவோம், போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை என்னன்னு சொன்னா பாத்து பிரியாணி செஞ்சா நம்ம பிரியாணி டேஸ்ட் விளங்குமே தவிர பாத்து இறைச்சி டேஸ்ட் விளங்கா இருக்காது. நம்ம வெள்ளச்சோறோ இல்லை குத்தரிசி சோறுலையோ தனியாக இறைச்சி சாப்பிடதான் டேஸ்ட் விளங்கும். டேஸ்ட் விளங்கும், உண்மைக்குமே அதுதானோ. நேற்று பேருக்கு திவாவுக்கு நான் படி பாய்லர் கோழி வேண்டி கொண்டு சமைச்சு கொடுத்தது. நல்லா சமைப்பேன். காலையில பழங்கஞ்சி அவருக்கு கொடுத்தது. அவரு வேணாம பழங்கஞ்சி குடிச்சிருப்பேன். கொஞ்சம் நின்று இருந்தா குடிச்சிருப்பேன். அவ்வளோ அதை பத்திக்கத்து வாங்கிட்டது. ஆனா உண்மையிலேயே நீ காலையில 5:30 கோலத்தை ஒழுப்புனது நல்லா இருந்தான். பாத்திரச்சி எப்படி பாத்தியா? அப்பயும் தான் போன் தூக்கல பஸ்தான் ரிங் பண்றான் 5:45. என்னத்துக்கு அடிக்காது. இப்ப இல்லை, நாங்கள் முதல்ல 2 மாதம் முதல்ல வர வேண்டியது லேட் பண்ணி லேட் ஆகிட்டு அவ்வளோதான். என்னத்துக்கு தூள் போட்டோன்னு கேட்டியோ? இதுக்கு தான் தூள் போட்டது. தூள் தூள்டா கருவா பட்டியோட இதுறான். சண்டைக்கு வந்து அடிக்கிறதுக்கு என்ன மொக்காயிட்டு இதான் வீட்டு வண்டி வைக்கப்போ வருமோ விலதுறீங்க கண்டு எப்படா கண்டு. ஆனா இந்த கருவா நல்ல இதா இருக்குது, இனிப்பு முறைப்பும் சேர்ந்து நல்லா இருக்கு. அப்ப இங்க மரக்கறியெல்லாம் பட்டி ரெடியா இருங்க. இந்த கருவா எடுத்து வச்சு கிடக்குறேன் வந்து எல்லாம் ரெடி. இதை செஞ்சா சரி போல. ஓ முழுக்கெல்லாம் ரெடி. ஒரு 10 பேருக்கு உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிறேன் கையில. என்னன்னு சொன்னா இவன் பசிக்குதான் இதுறான். நாங்க சமைக்கத்தான் பிளான் போட்டாங்க, கொஞ்சம் டைம்கள் கொஞ்சம் பிந்தி போட்டு. என்ன நாங்க சமைச்சாலும் கூட கையில சமைக்கிற மாதிரி வராது. பழைய ஆக்குங்க அப்படி இல்ல, வளமையா சமைக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி சமைக்கிறோம். நாங்க என்ன சமைக்கிறோம் ஆட்டுக்கு சமைக்கிற ஜாஜருக்கு என்ன எல்லா முறை இதுதான்.
சிலர்களுக்கு தேசிக்காப்புளி இப்போ ஆடுறதுக்கு நீங்க தேசிக்காப்புளி விட்டு ஊற வைப்பீங்களோ இல்ல தானே அது வைக்கி நீங்க சாப்பிடட்டும் தான் விடுவீங்க. இது அப்படியா? இது நாங்கள் பாய்லர் கோழின்னா நாங்கள் எல்லாம் அது வந்து ஓரளவு இந்த அளவு துண்டில் வெட்டணும் பாய்லர். ஏன்னா அது கரைஞ்சிரும், அது மென்மையான இறைச்சி கரைஞ்சிரும். அப்போ அதுக்கு நாங்கள் தேசிக்காப்புளி இதெல்லாம் விட்டு பிரட்டி ஊற 10 நிமிஷம் ஊற விட்டால் அது நல்ல ஆட்டிறச்சின்ற தளிப்பத்துக்கு வந்துடும். இப்போ நாங்கள் இப்போ இது உங்களுக்கு இதை வச்சுக்கிறோம், நீங்கள் இப்போ சாப்பிடுங்க. இது ஒரு வித்தியாசம். நாங்கள் வந்து இறக்கிட்டு விட மாட்டோம் தேசிக்காப்புளி. அது இறக்கிட்டு அந்த இறைச்சியை சொப்டாக்குறதுக்கு நேரத்தோடய தேசிக்கு புளி விட்டு இறைச்சியை சொப்டா போனோம்னா இஞ்சி உள்ளி போட வேணும். இஞ்சி தான் இறைச்சியை சாஃப்டாகும் என்ன. இது நாங்கள் உப்பு புளி இதெல்லாம் மொண்டா விட்டு பிரட்டி ஊற வச்சா கொஞ்சம் விரைச்சு அந்த பீர தன்மை வராது. அவைக்கு சாப்பிடக்கே வேற காட்டுறச்சி அதுகள் சாப்பிட்ட தன்னை வரும் என்ன. ஆனால் புதுசாக இருக்கு. பாப்போம், நாங்களும் சமைப்போம். டேஸ்ட் ஆனால் நாங்களும் ஒரு சமையல போட என்ன முடியும். பிரச்சனைன்னு சொன்னா உங்களை சமைக்க சொன்னது ஃபர்ஸ்ட் தரம் சாப்பிட்றோம் தானே, நல்லதா சாப்பிடுதா திருப்பி சாப்பிட்றதுக்கு ஒரு எண்ணம் பெறும். முதல் தரமே கட்டம் பிழைச்சித்தோ உப்பு மர வாத்துக்கறி சொன்னாலே தெரிச்சு ஓடிவானுங்கள். அடுப்பு சூடாயிட்டா சட்டி சூடாகணும் என்ன. நாங்கள் தெரிய கொட்டிருப்போம் எடுத்து. எங்களுக்கு உண்மைக்குமே வேறைய பிரியாணி செய்யணும்னு எண்ணம் இல்லை. இப்படி கறி வச்சு ஏதாவது குழம்பு செய்து அதோட சோறோட சாப்பிட்றவள தான் அதே காணும், வேற ஒன்றும் தேவையில்லை. பானோட சாப்பிட்டு என்ன இது நீங்க இங்க சரி என்னங்க நல்ல சூடா இருக்கு. செங்கல் தானே. எனக்கு என்ன இப்படியோட வேக வேலை கிடக்கு என்ன. சாப்பிட்டு போறோமோ இல்லையோ, சாப்பிடுறது நல்ல நாள் தானே கிடைக்கு. படத்துல எத்தனை மணிக்கு உழம்புறோமோ அத்தனை மணிக்கு உழம்பிட்டு இங்க எண்ணெய் கொதிக்குது. வேறங்கோ வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு, தக்காளி நறுக்கி வச்சிருக்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், கருவா மிளகு, கறிவேப்பிலை இல்லை கருவேப்பிலை கொதிச்சிரு என்ன. கடுகு கடுகு வெடிக்கல. கடுகு சீரகம் சொல்லு. இப்ப நம்ம என்ன சொன்னா இப்ப அந்த கடுகு இது போட்டுட்டு சீரகம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டே தானே நீ போட்டுருப்பா. என்ன உதவியாக என் கையில எது வருதோ அதை போடுவோம். கோழிக்கறிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே ஆரம்பத்துல போடுவாங்க, அப்படி இல்லையோ? என்ன கறி என்றாலும் கடுகு சீரகம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடுறது. அப்படித்தான் போடுறது. உண்மைக்கு நாங்கெல்லாம் முறை வச்சுக்கிறோம். நாங்க நேற்று அப்படி செஞ்சோம். அதுக்கு முன்னாடி கறியெல்லாம் சமைச்சு முடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். கடைசியில என்ன அடிச்சு வச்சதை மறந்து வைத்தோம். இஞ்சி பூண்டு போட்டா இப்ப நீங்க தானே தட்டு வடையெல்லாம் செய்யறது என்ன. தட்டு வடை மற்றது மாக்கள் எல்லாமே என்ன இங்க அதுக்கான பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் இருக்கு என்ன. மில்லில் ஓட்டு கிடைக்கிறது பருத்தரோட நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன வேணுமோ இல்ல நான் சொல்றேன், அது ஞாபகம் வந்தது சொல்றேன். இனி அது சாப்பிட போறோம் இந்த பருத்தரோட சாப்பிட்டா வயிறு நம்பி போடும். ஆனா உண்மைக்கும் ஆவலா இருக்கு. பாத்துக்கறி சாப்பிடறதுக்கு ஆவலா இருக்கிறேன்னா நான் மட்டுமில்லை, என்ன விட ஆவலா இருக்கேன். ஒருத்தர் நெஞ்சால முக்கியமான அடுத்தால கொஞ்சம் சின்ன வேலையை எடிட் பண்ணி கொண்டிருக்காரு வீடியோ. அதான் இப்ப நாங்க 2 பேரும் பிளாக் பண்ணி கொண்டிருக்கோம். இது இப்படி சமையல் அறையில வச்சு சமைக்கணும்னா நீங்க சமையல் அறையில வச்சு சமைக்கலாம்.
அதே மாதிரி வெளியில வச்சு சமைக்க போறீங்களா வெளியிலையும் வச்சு சமைக்கலாம் என்ன வெளியே வச்சு சமைக்கலாம் என்ன பிரச்சனை காத்து. கொஞ்சம் காத்து பிரச்சனை வந்தபடியா உள்ளுக்கு வச்சு சமைச்சிட்டா அதை விட கொஞ்சம் வேலை கூட வெளியிலேண்டா வெளியேண்டா கணக்காட்டு கூட கொஞ்சம் கலர் வருது போல ஆரஞ்சு கலர் அதான் படம் அந்த பொன்னிறம்னு சொல்லுவாங்க. நாங்க இங்க பொண்ணுரை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காது நீங்க எல்லாத்தையும் கொட்டி போட்டு சிக்கனையும் கொட்டி போட்டு அந்த கொதிச்சா சரி கொதிச்சா சரி சும்மா சாப்பிட்டுலாம் சாப்பிட்டு விடுவோம் அடுத்து என்ன தக்காளியோ இல்லை கை நாங்க கருவேப்பிலை எல்லாம் போட்டு விடுவோம் என்ன தரைக்கு இதே கருவேப்பிலை கடைசியில போடுறது கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நீங்க கறிக்கு இறக்கில கட்டியா போடுவோம். இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தக்காளி போடலாம். தக்காளி சில பேர் போடுற இல்லையா தக்காளி, சில பேர் தக்காளி பழம் போடுற இல்லையா, அது பண்றவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் போடுறீங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த என்ன கருவேப்பமில்லையா இல்லாட்டி இஞ்சியா? கருவேப்பமில்லை. அடுத்த கருவேப்பமில்லை வேறங்கோ. அடுத்தத அம்மா கருவேப்பமில்லை போடுறா. கருவா என்ன கருவா. அடுத்தது இஞ்சி உள்ளியும் என்ன இஞ்சியும் உள்ளியும் இடிச்சிருக்குது. அப்போ நாங்கள் ரெடி கேக்க காட்டியிருப்போம். அப்போ உங்களுக்கு நாங்கள் உள்ளி பூண்டு எல்லாம் உண்டுதான். உள்ளி பூண்டு வெள்ளை பூண்டா? வெள்ளை பூண்டு தானே இந்த சரியான. அப்ப உள்ளி என்றது பேச்சு வழக்கில். ஓகே நல்லா வந்துட்டு வேற நான் உங்க முதல்ல வந்து நான் ஞாபகம் இருக்கா அந்த வாசனை வராது. எல்லாம் போயிருக்கணும். இறைச்சி என்ன இறைச்சினாலும் இறைச்சி போடுறதுக்கு முதல் இஞ்சி பூண்டு பேஸ்டா போட்டுருவோம். சரி ஆல்ரெடி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். என்னடா ட்ரிக்கா? ட்ரிக்ஸ் கத்து கொண்டு போறோம். ஐடியான்னு சொல்லலாம். ஐடியா இந்த வேறங்கோ நல்ல வாத்திரச்சு. அப்பா கலரை பாருங்கோ. பார்க்க சும்மா வாய் ஊறுது. சம்பவம் ரெடி. சம்பவம் ரெடி. கொழும்பும் போயில உங்கும் போயில யாழ்ப்பாணமும் போயில. அது எங்க போறோமோ தெரியாது நாங்க அன்றைக்கு. இப்ப ஏதோ என்ன அவிச்சத்து இருந்தா கேடா. நீங்க கூட சாப்பிடுங்க. யார் அந்த டை? அதுக்கு எதுக்கும் கதை இல்ல. எல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு பிரேக்கப் இல்ல இது சிக்கன் என்ன இல்ல இல்ல புரோட்டீன் தானே. நல்ல புரோட்டீன். அதை விட நல்ல இது மூடிய 10 நிமிஷத்துல வந்துடும். என்ன பிரச்சனை இல்லை. 15 நிமிஷம் முன்னாலும் பையங்க, 20 நிமிஷம் முன்னாலும் பையங்கோ. அது சும்மா எப்படியோ பாத்துக்கறி அப்படி இருக்கும். கொதிக்கிட்டு வேறங்கோ. சரியா மூடி விடுறதோ? ஒரு 15 நிமிஷம் கழிச்சுக்கிறா கேட்க வரோம் நாங்க. இங்க வேறங்கோ இதுல கொதிச்சு கொண்டு இருக்குது. அது என்ன ஈரெல்லாம் மிதக்குது மேல. ஈரெல்லாம் மேல மிதக்குது. வாய் உளறது அவ்வளவுதான். எடுத்துக்கான ஈரல் இருக்கா பாப்போம். இந்த வேற ஈரல் எப்படி இருக்கான்னு சொல்லி. சரி நாங்கள் சாப்பிட சொல்கிறோம் அப்படி இருக்கான்ட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை காய்ச்சி முடிஞ்சு நீ சாப்பிட்றதா உங்களோட வேலை. இந்த வேற கரை எப்படி இருக்காண்டு நல்ல வாசம் கொண்டு வருதா? அந்த மாதிரி வாசம் பெறுது. ஆனால் கொழுப்பு குறைவு என்ன இதில் என்ன? சோறு வேறது ஒன்று. சோறு வந்துட்டு வேறங்கோ அழகா மண் சட்டியில வச்சு பச்சை அரிசி சோறு வந்துட்டுது. வாவ் வாவ் மண் சட்டியில வச்சு பச்சை அரிசி வச்சு கறி இப்படி வச்சு வர வாத்து கறி. வாத்து கறி. வாத்து ஒண்ணு தாரா உண்டு. ஐயோ உண்மையா பசி என்ன நெருப்பு பசியா? பசி தாங்கிறேன். நெருப்பு பாத்தீங்கன்னா நிக்கிறேன்.
வாத்து கறி வருது, அம்மா வச்ச வாத்து கறி வருது. இன்னைக்கு சாப்பிட போறோம். முதல் தடவை சாப்பிட போறீங்க என்ன நீங்க? உண்மையிலே வந்து நாங்க வெளில இருந்தா எனக்கு தெரியும் வாத்துக்கு இருக்கா கறி முதலாவது சாப்பிட போறோம். ரைஸ்ல உண்மையா 5 வாங்க அப்படி ஏதாவது ஒரு காட்டு. ரைஸ் நான் பரிமாறேன் உங்களுக்கு. நீங்க பரிமாறுங்க. அப்படியா? ஓ பிரச்சனை இல்ல. நான் அவனுக்கு தான் முதல்ல வைப்பேன். ஏன் பாவமா? நன்றி கண்டிப்பா. நன்றி எல்லாம் உண்டா காணுமா? கொஞ்சம் மட்டும் இல்லை இதுல கொஞ்சம் எடுத்து எடுக்கட்டா அடே. இல்ல நான் ஒரு கரண்டி தான் நான் வைக்கிறேன். எனக்கு என்ன கண்டி வைடா. மூண்டோ. உண்மையா வந்து இது வந்து அடுப்புல ஆக்கிடுவோம். வா எப்படி இந்த ஒன்று பிரிஞ்சு வந்துருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. இது பச்சை அரிசியாங்கடா. அட என்னடா இந்த என்ன பஜ்ஜி என்ற அங்கே புளி கலர்ல இருக்கு பச்சை அரிசி சிவத்த கலர்ல இருக்கு. அது குத்தரிசிடா சோப்பு. அப்பு சோறு மதிக்குது. வாவ் வரா என்ன இந்த வாய் போட்டுட்டு பிரசாந்த் வேணுமோ? பிரசாந்துக்கு பிரசாந்த் வேண்டாம். அப்போ சொன்னோம் அவருக்கு டயட் எடுத்துட்டோம். சொன்ன மாதிரி தான் நடக்குது. அதே இல்ல இந்த இதுவெல்லாம் சாப்பிடுறேன் இல்லையா? அவன் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுறேன். இதுவெல்லாம் தான் சாப்பிடுறேன். பிரசாந்த் வைக்கல நீங்க பாத்தீங்களோ? ஓகே பாருங்க அழகா வாத்து இறைச்சி கறி மணக்க மணக்க சூப்பரா இருக்கு. அன்னைக்கு போடும் போடும். அது எவ்வளவு கிடக்கு இந்த கறி. குழம்பு போடுறேன் மச்சான். ஓகே அந்த குழம்பு வந்து போடுங்க. குழம்பு கூட்டா கூட்டு. ஓகே தம்பி ஓடுறா ஓடுறா. வா கூட்ட பாரு. வாத்து கறி சரி சாப்பிட்டு பார்க்க போறேன். வாத்து கறி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்க. நல்ல சூடா இருக்குது. தள்ளு தள்ளு வாங்க அண்ணா சார். என்ன அடுக்கிறீங்க? ஓ நான் ஏதோ இன்னும் எடுக்கிறாங்க. எப்படி தரீங்க கூட எடுக்கிறோம் பெட்ரோல் தூக்குறோம் பார்த்து கறி இதுல சாப்பிட பார்த்து இதுல சாப்பிட சூப்பரா இருக்கு. உண்மையா பாருங்க குழைச்சி அடிக்க போக பாருங்க. குழைச்சி நல்லா கறி பாபா சரியான அந்த மாதிரி கிடக்கு. ஈரல் எடுத்து சாப்பிட்றோம். நம்மளுக்கு வச்சாத அப்படிதான் கலர் நல்லா செஞ்சாங்க. நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. அம்மா போக்கும் எப்படி விஞ்சு ஆட்லச்சி மாதிரி தான் இதா இருக்கு. ஒரு மனமும் இல்லை ஒன்றுமே. இங்கே வேறுங்க விரஜியை பாருங்க எப்படி விஞ்சு இருக்காது. ஆடுதான் கொஞ்சம் வந்து வலுவா இருக்கு. அந்த வலுவான இறைச்சி சொல்லுவாங்க. அந்த புரோயிலர் கோழி மாதிரி இல்லாமல் அந்த நாட்டுக்கோழி இறைச்சி அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அப்படி இல்லை இறைச்சி நல்ல சோப்பா தானே இருந்தது. நல்லா இருக்கு. உண்மையா சீரியஸ் மது இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றேன் இல்லைன்னு பார்க்குறேன். பாத்தியோ பாத்தியா? அம்மா ஏன் சொல்ல வச்சேன் என்ன என்ன நீ தான் சாப்பிடு. இல்லைண்ணா இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குங்க இயற்கையோட. இப்போ எப்படி இருக்குங்க ஆனால் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சிருக்காங்க. கறியை கூட்டு டேஸ்ட்டை பாருங்க. அப்படியே குழைச்சிட்டு அழகா பாத்து வச்சேன். நல்ல ருசியா இருக்கும். வேற லெவல் ப்ரோ. நல்ல ருசி. நல்ல ருசியா இருக்கும் மக்களே. ஓகே அப்போ வந்து அழகா நாங்களும் இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்டு அதை சுற்றி காட்டியிருந்தோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்களும் வந்து இங்கே ஃபன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தோட லொக்கேஷனையும் ஆட் பண்ணி நம்பரையும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நீ 2 வீடியோ போட்டுட்டு அது சம்பந்தமானது அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடணும் கண்டிப்பாக. ஸோ இதுக்கு முதல்ல வந்து இந்த பண்ணு எப்படி இருந்தேன்றதை 2 வீடியோ வந்து நான் நேரத்தில் போட்டிருப்பேன். அந்த லிங்கை வந்து கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இறுதி வீடியோ தான் இந்த சமையல் வீடியோ. ஸோ அப்போ இந்த பாத்திரச்சி கறி நான் முதலாக சாப்பிட்டு நான் வந்து நல்லா இருக்குமே நல்லா சமைச்சிருந்தாம்மா. நம்ம சமைச்சிருந்தா நல்லா இப்படி வந்திருக்காது. நீங்களும் விரும்பினா இங்கே வந்து சமைக்க போகிறீங்கனாலும் சமைக்கலாமே. அதுவும் செய்யலாம். அந்த அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு அதை வந்து பண்ணி தருவாங்க. முதல்ல நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி உங்களுக்கு வேணும் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே என்ன அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து வைப்பீங்க. செஞ்சு வைப்பாங்க. உண்மையாக வந்து அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு. அடுத்த சோறு போடப்படுது. அடுத்த சோறில் ஒரே சோறு 2வது கிடக்குது இப்போதைக்கு. நல்லா இருக்கும். உண்மையாக நல்லா சூப்பராக இருக்கு. அப்போ அம்மா வச்சது கை சூப்பர் நல்லா இருக்கு. கடைசியில் முதல் மீன் போட்டுருவேன். கொஞ்சம் காசாக போட்டு விடுவோம்.
அதான் அந்த இறைச்சின்ற ஒரு நீ அவனுக்கெல்லாம் சோறு வச்ச நீ அவனுக்கு மேட்ச் நான் வச்ச சோத்த காணடா. தம்பி கொஞ்சம் குழம்பு போடுங்க. இப்போ நான் நிம்மதி என்ன விலை அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். என்ன சூப்பர். ஓகே, இந்த வீடியோ அண்ட் இந்த பண்ணை வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் இந்த இடத்த வந்து இப்படியான இயற்கை சூழலில் ஒரு 2 நாள் என்ன தங்கி வாழ்ந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் அடுத்த காலம் சந்திக்கிறோம். ஓகே, அப்படியே வாயாட்டு மது. பாய்.